ஸோ ஹாய் எவ்ரிபடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் ரீசெண்டாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி ஆப் ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து ஆப் டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதோ ஒரு ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஆப்பிள் ஐடியில் அப்படி நீங்கள் வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் டவுன்லோட்ஸ் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப் அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் எப்போ அவைலபிளாக இருக்கோ அங்கேயே அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் நியூ ஆப் அப்டேட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப் புதுசாக இன்ஸ்டால் ஆகும்போது அதோட ஆப் எதுவும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது செட்டிங்ஸில் போய் ஆட்டோ அப்டேட்ஸுங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒரு நீங்கள் ஆப் ஸ்டோருக்குள்ளே போகும்போது நிறைய வீடியோஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். அண்ட் ஆஃப்லோட் அன்யூஸ்ட் ஆப்ஸ்ன்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டாகில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த கேட்செல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும், ஆஃப்லோட் ஆயிரும். ஸோ ஆஃப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் டேட்டாஸ்லாம் போயிடும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. அது வந்து ஆஃப்லோட் ஆனாலும் ஒரு அதோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். பட் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, திரும்ப ரீடவுன்லோட் பண்ணுற மாதிரி. ஆனால் உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத அன்யூஸ்ட் ஆப்ஸ் இருந்ததுன்னா மோஸ்ட்லி டெலிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் யூஸே ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ அலாங் வித் தட் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பட் நான் சொல்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து எப்போவுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன் நீங்கள் எனேபிளாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த iOS அப்டேட்ஸுங்கிறது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி ரெஸ்பான்சஸ் அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா iOS அப்டேட்ஸ் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த iOS அப்டேட்ஸ் தான் நீங்கள் மெயினாக ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிற ஆப்ஷன். அதாவது நீங்கள் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் ஒருவேளை இந்த iOS அப்டேட் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஓஎஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கரண்ட்லி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஓஎஸில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா இல்லை ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை பண்ணிக்கோங்க. மற்ற டைமில் இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஐஃபோன் இன்ஸ்டால் பண்ணும்போதே சில விஷயங்கள் வரும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம் என்னென்னா அன்லோட் பண்ண வேண்டிய ஆப்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம ப்ரீ இன்ஸ்டால்டாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து, அதாவது ஆப்பிளோட அஃபிஷியல் ஆப்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கராஜ் பேண்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். கராஜ் பேண்ட் அண்ட் ஆப்பிள் கீநோட் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் ஆப்பிள் கீநோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் அது. அண்ட் கராஜ் பேண்ட் அப்படிங்கிறது இந்த இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ கராஜ் பேண்டுங்கிறது ஒரு மியூசிக் ஆப். மியூசிக் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணலாம் இதில். ஸோ அந்த மாதிரியான ஆப். ஸோ அதனால மியூசிஷியன்ஸ்க்கு அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது நல்லாயிருக்கு. ஸோ ஆப்பில் நம்பர்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சிமிலர் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ எக்ஸலில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஆப்பிள்லேயும் சைமல்டேனியஸாக உண்டு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஐஃபோனில் வந்து அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்கில் தான் வந்து அவங்களுக்கு சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஐஃபோன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன் நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோரேஜ் பிடிக்கல. ஸோ ஐஃபோன் ஸ்டோரேஜ் அப்படி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரேஜஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரீசெண்டாக நம்ம செக் பண்ணக்கூடிய ரீசென்ட்லி டெலிட்டடில் இருக்கக்கூடிய இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் ரிவ்யூவாக பார்க்கலாம். வீடியோஸாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக மெமரி கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸோட இதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் அதிகமாக இருக்குது யூடியூப். ஸோ கராஜ் பேண்ட் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி அவ்வளோ யூஸ் பண்ணலை. ஒரு ரிங்டோன் செட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விஷயமும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கராஜ் பேண்டோட யூசேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 GB இருக்குது. ஸோ நீங்கள் இது ப்ரீ இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட 1.43 அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இது ப்ளஸ் அடிஷ்னலாக நம்பர்ஸ் ஒரு 500 MB வரும். அண்ட் கீநோட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 MB. இப்படி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 GB கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இதுவே ஃபுல் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் யூஸ் பண்ணாத தேவையில்லாத ஆப்ஸ் வந்து அதிகமாக ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆப் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆப்புங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ அது கொடுத்தா ஓவரால் டெலிட் ஆகும். இல்லை ரிமூவ் ஃப்ரம் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை க்ளம்ஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது வரும். ஸோ நீங்கள் என்ன ஆப் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதர் தேன் தட் நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் எதுவும் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை மேப்பில் ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேப்லேயே சர்ச் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ப்ரௌசரும் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்பாட்லைட் சர்ச் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து நிறைய வதன்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பர்டிகுலராக நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு லைக் ஒரு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகிறதுனாலும் இது பண்ணலாம். ஆரல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம எந்தெந்த ஆப்ஸ்லாம் அந்த கேட்டகரியில் போட போகிறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே போட போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் எல்லா ஆப்ஸுமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுக்குள்ளே போயிடும். இதுலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஜஸ்ட் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப எந்தெந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் இந்த ஃபோல்டர்லேருந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி வெளியே எடுத்துகிட்டு இப்படி ஜஸ்ட் இது விட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இப்போ வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நம்ம தமிழ் கீபோர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, iOSல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரலில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ஸில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் இந்தியாங்கிறது லைக் நீங்கள் இந்தியன் ஜோனில் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் இந்தியா வந்துடும். ஸோ அது கூட அடிஷ்னலாக நீங்கள் எமோஜிங்கிற இதையும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ எமோஜிஸ் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்மைலிஸ் அண்ட் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் அதர் லாங்குவேஜஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் நியூ கீபோர்டு அப்படின்னு கொடுங்க. இல்லை கீபோர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே தமிழ் வந்துடும். ஆரல்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்தியா நம்ம ஆல்ரெடி இந்தியன் கண்ட்ரியில் உள்ளது அப்படிங்கிறதுனால இந்தியன் லாங்குவேஜஸ் பாப்புலராக உள்ளது எல்லாமே வந்துடும். ஸோ இது நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை ட்ரான்ஸ்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஆண்ட்ராய்டில் நீங்கள் கூகுள் கீபோர்டில் ட்ரை பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அதே மெத்தடில் வரும். ஸோ இந்த அஞ்சல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கீபோர்டாக டோட்டலாகவே மாறிடும். லைக் அந்த அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் வந்துடும். ஸோ அது போக இந்த தமிழ் 99 அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் கீபோர்டில் எந்த அளவுக்கு வருமோ ஸோ அதே மாதிரியே சிமிலராகவே வரும். ஸோ ஐஃபோனில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம், நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தெம் iOS டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால iMessage அப்படிங்கிற ஆப்பிலோட அந்த மெசேஜிங் ஆப் தான் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட். லைக் iMessage வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் SMS பார்க்குற மாதிரி அந்த ஆப்பில் தான் இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து iMessage ஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உள்ள செட்டிங்ஸில் போகும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மேலே நேம் வந்து ப்ளூ கலராக இருக்கும். நாம் டைப் பண்ணுற விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தான் சென்ட் ஆகும். லைக் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணால் ஹாய் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்துருச்சு இந்த ஃபீச்சர். லைக் நான் ஒரு சில கஸ்டமர் லைக் அனிமேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன். ஸோ ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் லைக் அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ இன்விசிபிள் இங்க் அப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து ஹாய்ங்கிற இதே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஜென்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டானது இருக்கும். ஸோ லவுட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே மேலே ஸ்க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் வரும். அண்ட் ஸ்பாட்லைட்னால் இந்த மாதிரி வரும். அண்ட் பலூன் எஃபெக்ட்ஸ், சென்டர் கான்ஃபெட்டி. வாவ். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் a heart for your favorite lovely persons. அண்ட் இந்த மாதிரி டிஜே பாட்டிங் எஃபெக்ட்ஸும் நீங்கள் பண்ணலாம் லேசர்ஸ் வச்சு. அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புனா. அண்ட் இந்த மாதிரி கிராக்கர்ஸும் இருக்குது. ஸோ செலிப்ரேஷன் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லி இந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சென்ட் மட்டும் கொடுங்க. சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஓவராலாக ஹோல் அந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்டில் வந்து மாறும். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறவங்க நீங்கள் அவங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் iMessage ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த எஃபெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது iOS to iOS டிவைசஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லைக் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். லைக் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு
இப்படி எக்கோ எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அவங்க ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கீபோர்டில் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டைப் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஜூம்டு லென்ஸ் எஃபெக்ட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்டில் வரும்போது நீங்கள் எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் பாரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே ஒரு ட்ராக் பேட் மாதிரி மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாறிட்டால் நீங்கள் பர்டிகுலர் பாயிண்ட்டில் நீங்கள் எங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருந்த ஃபீச்சர் தான் லைக் இந்த ஸ்வைப் டு டைப்புங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம கூகுள் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி கூகுள்னு சொல்லி இப்படி டைப் பண்ணால் வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி தெரியும். பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ iOS யூசர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே புதுசு தான். ஸோ ரொம்ப ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. லைக் iOS 16 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இது நீங்கள் இதுலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். அண்ட் இது போக நமக்கு எமோஜிஸ் இருக்குது. ஸோ இந்த எமோஜி செலக்ட் பண்ண அந்த மாதிரி லோகோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாய்ஸ் டிக்டேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டிக்டேஷன் ஆப்ஷனும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.